வீட்ட காலி பண்ணணும்னு சொல்லி எங்க வீட்ல இருக்க காவேரியுடைய மொத்த குடும்பமும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து விஜய் வந்து எங்க காவேரிய பார்க்கறதுக்காகவும், விஷயம் தெரிஞ்சும் எங்க காவேரிய பார்க்க ஓடி வந்தாலும், வீட்ல இருக்க யாரையுமே காவேரிய பார்க்கறதுக்கோ, இல்ல காவேரி கூட பேச வர்றதுக்கோ அல பண்ணவே இல்ல. வெளியில நின்னு விஜய், "காவேரி நான் உன்கிட்ட பேசணும். நீ இங்க வந்து பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. "இங்க பாரு காவேரி, நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்றேன்ல. நீ வா காவேரி" அப்படின்னு சொல்லி திரும்ப சத்தம் போடுறாங்க. அப்போ அத பார்த்துட்டு இருக்க குமரன் சொல்றாங்க, "இங்க பாருங்க, அவ தான் வர முடியாதுன்னு சொல்லி அங்கேயே இருக்கால்ல. திரும்பவும் எதுக்காக அவள இப்ப நீங்க வீணா கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க. நாங்க தான் இந்த வீட்ட காலி பண்றோம். இந்த வீட்ட திரும்ப உங்களுக்கு குடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டோம்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ எந்த உறவும் இல்ல, எந்த சம்மந்தமும் இல்ல. காவேரியை நாங்க கூட்டிட்டு போறோம். நிம்மதியா அவள வேற இடத்துல நாங்க வாழ வைக்க தான் போறோம்" அப்படின்னு எங்க குமரன் வந்து பேசவும் செய்ய, நிவின், யமுனான்னு எல்லாருமே அந்த இடத்துல இருக்கவும் செய்றாங்க. ஆனா இத கேட்ட எங்க குமரன பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க விஜய். குமரன் எங்க விஜயோட சட்டைய பிடிக்க விஜய்க்கும் குமரனுக்கும் எங்க இடையில பிரச்சனையே நடக்குது. இத நிவின் வந்து எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனாலும் 2 பேருக்கும் இடையில பிரச்சனை முடியற மாதிரி இல்ல. என் மேலேயே சட்டைய பிடிக்கிறியான்னு எங்க குமரன் வந்து கோவப்பட, "இங்க பாரு, நான் என் பொண்டாட்டி காவேரியை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். உங்க யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்க வரல" அப்படின்னு விஜய் சத்தம் போடுறாங்க. ஆனா இங்க குமரனுக்கும் விஜய்க்கும் அடிதடி வர, பக்கத்துல இருக்க எல்லாருமே 2 பேரையும் விலக்க தான் முயற்சி பண்றாங்க. ஆனா பிரச்சனை பெருசாகிறத பார்த்து எங்க காவேரி பொறுத்திருக்க முடியாம வெளியில ஓடி வர, "நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு" எவ்வளவு சொன்னாலும் எங்க குமரனோ நிவினோ அதையெல்லாம் காதுல வாங்குற மாதிரி இல்ல. 2 பேருக்கு பிரச்சனையில எங்க சட்டையை பிடிச்சு குமரன் வந்து என்ன பண்றாங்கன்னா, விஜய் கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே தள்ளி விட்டதுல தலையில வந்துட்டு அவங்களுக்கு பலத்த காயம். ஏன்னா கீழே இருக்க கல்லுல அடிபட்டு அவங்களுக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டுருது. இதனால விஜய் அந்த இடத்துலயே ரத்தத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த காவேரியும் ஓடி போய் அழுக, தாத்தாவும் பாட்டியும் இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. "என்ன மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணிட்டீங்கன்னு" சொல்லி கேட்கும்போது அங்க இருக்க யாராலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல. உடனே எங்க அதாவது காவேரிய வந்துட்டு எல்லாருமே இங்க இழுத்து கூட்டிட்டு போக தான் ட்ரை பண்றாங்களே தவிர, விஜய் அங்க இருக்க மத்த எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்க அன்பரசு வந்து, "விஜய்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வைக்க நான் தயாரா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வேற போறாரு. "எதுக்குமா இப்படி பண்ணீங்க? நான் தான் சொன்னேன்ல, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவர் அக்ரீமெண்ட் மட்டும் தான் போட்டாரு. மத்தபடி நாங்க வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தோம்" சொல்லி இங்க ரொம்ப சத்தம் போட்டு அழுகவும் செய்றாங்க. உள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டு இங்க காவேரி ஊன அழுகவும் செய்ய, "விஜய்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்க யாரும் இந்த வீட்ல உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு" சொல்லி இங்க காவேரி இன்னும் ஓவரா அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அழுது அழுது அவங்களுக்கு ரொம்பவே டயர்டா ஆயிடுது. "இதுக்கப்புறம் நான் யார் பேச்சும் கேட்கிற மாதிரி இல்ல. உங்க பேச்சு கேட்ட வரைக்கும் போதும். இப்பதான் நான் தெளிவான முடிவே எடுக்க போறேன். எனக்கான ஒரு முடிவை நான் தான் எடுக்க போறேன்னு" சொல்லிட்டு எங்க காவேரி என்ன பண்றாங்க, "நான் விஜய பார்க்க போறேன்னு" சொல்லி அங்கேருந்து கிளம்பி போக, "என்னடி இவன் நம்ம சொல் பேச்சு கேட்காமலே இருக்கா? அவருக்கு என்ன லேசான அடிபட்டு காயம் தானே வந்துச்சு. அதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறான்? அக்ரிமெண்ட் தான் முடிஞ்சு போச்சு. அந்த வாழ்க்கையை தலைமுழுகிட்டு வாடினா, இப்பவும் விஜய் விஜய்னு எதுக்கு எடுத்தாலும் இந்த விஜய் பேரை மட்டுமே பத்தி பேசிக்கிட்டு இருக்காளே, என்ன இது அப்படின்னு தெரியாம எங்க சாரதா சொல்றாங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச காவேரி, அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் இந்த வீட்லயே இப்பயே தற்கொலை பண்ணிட்டு செத்துருவோம்னு சொல்லி மிரட்ட, இந்த அம்மா நான் சொல்றத நடத்தி காட்டுவேன். மத்தவங்க இதுக்கு வரலனாலும் கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு நான் சொல் பேச்சு கேட்காம கிளம்பி போனா, இதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்க சாரதா மிரட்டவும் செய்ய, "ஏம்மா எதுக்குமா என்ன உயிரோட சித்திரவதை பண்றேன்னு" எங்க காவேரி கேட்க, "நீ நல்லா இருக்கணும்னு தானடி இப்படி எல்லாம் பண்றேன்னு" சொல்ல, "நான் நல்லா இருக்கணும்னா என்ன நான் சொல்ற மாதிரி விடு. அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு" காவேரி சொல்றாங்க. "இதுக்கப்புறம் போனீன்னா நான் இருக்க மாட்டேன் காவேரின்னு" சொல்லிட்டு எங்க சாரதா ரொம்ப கோவமா உள்ள போக, அந்த நேரம் எங்க காவேரி என்ன பண்றாங்க, மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இந்த டைம்ல பக்கத்துல இருக்க எல்லாருமே, "என்னாச்சு காவேரின்னு" சொல்லி கிளப்பி கிளப்பி பாக்குறாங்க. மயங்கிய காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இப்படியாவது என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த டைம்ல எப்படியாவது விஜய பார்த்தணும்னு நினைச்சு மயங்கி போன மாதிரி நடிக்கிறாங்க. சரின்னு சொல்லி சாரதாவும் பயந்து போய் வெளியில ஓடி வராங்க. என்னாச்சு, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான்னு சொல்லி உடனே ஒரு ஆட்டோ கூப்பிட்டு அங்கேருந்து காவேரியை கூட்டிட்டு எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. விஜய் அட்மிட் பண்ணிருக்க அதே ஹாஸ்பிட்டல்ல இங்க காவேரியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. உள்ள போன அங்க பிறகு அங்க டாக்டர் பாக்குறாங்க. "நீங்க மிஸ்ஸஸ் விஜய் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா டாக்டர்னு" எங்க காவேரி சொல்ல, "உங்களை பத்தி விஜய் என்கிட்ட நிறைய பேசியிருக்காருமா. இங்க வெண்ணிலாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்களை பத்தி மட்டும்தான் அவர் அதிகமா எங்ககிட்ட பேசியிருக்காரு. இங்க வெண்ணிலாவை விட்டுட்டு போறத பத்தி எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் நான் கேட்கவே இல்ல. ஆனா இப்ப என்னாச்சு, அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு. நீங்க வேற வந்து அட்மிட் ஆயிருக்கீங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இங்க பிரச்சனைகள் எதுவும் நான் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா கைமீறி போயிடுச்சுன்னு சொல்லி எங்க காவேரி அழுக, எல்லாம் வெண்ணிலாவால எதுவும் பிரச்சனையா? அந்த வீட்ல வந்து இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கவும் செய்றாங்க. அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குன்னு எங்க காவேரி சொல்லவும் செய்ய, "என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால மாரி உங்க லைஃப்ல பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல. காவேரி இந்த மாதிரி ஃபீல் பண்றத பார்த்துட்டு இருக்க முடியல. அதனாலயாவது வெண்ணிலா
அவங்க சேர்த்தே ஆகணும் அப்படின்னு என்னட்ட விஜய் எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு. ஆனா நான் வெண்ணிலாவை பத்தி மட்டுமே யோசிச்சேன். அதனால தான் உங்க லைஃப்ப பத்தி நான் யோசிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் மன்னிப்பும் கேட்குறாங்க. இப்போ என்னாச்சு? உனக்கு மயக்கம்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, சரி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலான்னு எங்க டாக்டரும் வந்துட்டு டெஸ்ட் எடுக்க அனுப்பி விட்டுறாங்க. எங்க விஜய் எப்படி இருக்காரு? அவரை நான் பார்த்தே ஆகணும்னு எங்க காவேரி ஊன்னு அழுகவும் செய்றாங்க. உடனே அங்க இருக்க எல்லாரையும் மீறி தான் அங்க இருக்க ரூம்ல போயிட்டு விஜய பார்க்கறதுக்காக ஓடி போறாங்க காவேரி. அங்க பார்த்தா விஜய்க்கு லேசான காயம் தான். ரொம்ப காயம்லாம் இல்ல. லேசான காயம். இருந்தாலும் பிளட் அதிகமா வந்ததுனால அந்த இடத்துல வந்து காவேரி பதறி துடிச்சு போயிட்டாங்க. ஓடி போய் அங்க படுத்திருக்க விஜய் நெஞ்சோட அணைஞ்ச மாதிரி இங்க படுத்துக்கிறாங்க. இங்க காவேரியும், "ப்ளீஸ் விஜய் எழுந்திரீங்க. உங்கள நான் பார்க்காம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன்னு" அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க டாக்டர் வராங்க. "ஒண்ணும் இல்லம்மா, பயப்படுற மாரி எதுவும் இல்லன்னு" எங்க டாக்டர் சொல்லிட்டு இருக்க, தாத்தா, பாட்டி, அப்புறம் காவேரியோட அம்மா எல்லாருமே உள்ள வர, "அதான் பார்த்தாச்சுல்ல, ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, வா போகலாம்" அப்படின்னு சொல்லி எங்க காவேரியை கூப்பிடுறாங்க. "என்னம்மா நீங்க இந்த நேரத்துலயும் இங்க காவேரியை இருக்க விடாம எதுக்காகம்மா விஜய்கிட்ட இருந்து காவேரியை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அக்ரிமெண்ட் போட்டது அது வெறும் பேப்பர்ல மட்டும் தானே. அது அவங்க வாழ்ற வாழ்க்கையில இல்லையே. வாழ்ற வாழ்க்கையை வச்சு நீங்க அதை பார்க்காம வெறும் பேப்பரை பட்டு மட்டுமே யோசிச்சு அவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறீங்களான்னு இங்க பேசிக்கிட்டு இருக்க நேரம் டாக்டர் வராங்க. "டாக்டர், இப்ப விஜய்க்கு எப்படி இருக்கு? அவரை நான் கண்ணு முழிக்கணும். அவர் எப்ப கண் முழிப்பாருன்னு" சொல்லி எங்க காவேரி பதட்டத்திலே நின்னுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பதட்டத்திலே நிக்கும்போது எங்க டாக்டர் சொல்றாங்க, "அவருக்கு இப்போ சீக்கிரம் குணமாயிடும் பாருங்க. நான் சொல்லப் போற விஷயத்தை கேட்டே அவர் எப்படி எழுந்து உட்கார போறார் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல வர டாக்டர், "விஜய், விஜய்" அப்படின்னு சொல்லி கூப்பிட விஜய் படுத்தே இருக்காங்க. கண்ணு மட்டும் அசையுது. "விஜய், நீங்க அப்பா ஆக போறீங்க" அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்க யாருக்கும் எதுவும் புரியல. எல்லாரும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இப்படி டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தையில கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல காவேரியிலேருந்து எல்லாரும் நிக்க கண்ணெல்லாம் கலங்கி போய் கிளம்பி உட்கார்றாங்க. "விஜய், நீங்க அப்பா ஆக போறீங்க விஜய்னு" திரும்ப அந்த வார்த்தையை டாக்டர் சொல்ல, இதை கேட்ட விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்ன டாக்டர் சொல்றீங்கன்னு" எங்க விஜய் கேட்க, "ஆமா விஜய், நீங்க அப்பா ஆக போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரையுமே பார்க்க தாத்தா, பாட்டின்னு யாருக்கும் எதுவுமே புரியல. இவர் என்ன சொல்றாரு, எதை சொல்றாருன்னு தெரியாம நின்னுட்டு இருக்க காவேரியுமே குழப்பத்துல நிக்கிறாங்க. அப்போ எங்க சாரதா சொல்றாங்க, "தேவையில்லாம அவரை இந்த மனநிலைமைக்கு கொண்டு வராதீங்க. அவர் தேவையில்லாம காவேரி ஏன் கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. இது வெறும் அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே. 2 பேரும் சேர்ந்தே வாழாத வாழ்க்கைக்கு எப்படி ஒரு குழந்தைய கொண்டு வர முடியும்னு" சொல்லி கேட்க, "இல்லம்மா, இப்ப காவேரியை செக் பண்ணி பார்த்ததுல அவங்க வயித்துல கரு வளர்றது இங்க உறுதியாயிருக்கு. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. 45 டேஸ் அப்படின்னு சொல்றாங்க." இதை கேட்டு மொத்த பேரும் அதிர்ச்சியில இருந்தாலும் காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. விஜயை பாக்குறாங்க. விஜய்க்கு தலைக்கால் புரியல. அந்த இடத்துல இருந்து கிளம்பி நின்று எங்க காவேரியை தூக்கி கொண்டாடுறாங்க. "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுத்தும் போது தாத்தா சொல்றாங்க, "டேய் விடுறா, விடுறா" அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் காவேரி கீழே விடுறாங்க. இப்போ காவேரியும் டாக்டர் கேக்குறாங்க, "நிஜமாவே டாக்டர்னு" சொல்லும்போது, "நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன். இப்போ நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. இப்போ இந்த குழந்தையால திரும்ப லைஃப்ல ஒண்ணு சேருங்க. நடந்த பிரச்சனையை தூக்கி போடுங்க. விஜய் இந்த தடவை எத்தனை தடவை இங்க வந்தாலும் உங்களை பத்தி மட்டுமே தான் பேசுவாரு. உங்களுக்காக தான் காதலிச்சு விட்டு போன அந்த வெண்ணிலாவையே இங்க விட்டுட்டு போறதுல உறுதியா தான் இருந்தாரு" அப்படின்னு டாக்டர் மொத்த குடும்பத்து முன்னாடியும் உண்மையை உடைக்க மொத்த பேரும் அவமானப்பட்டு நிக்கிறாங்க. முக்கியமா இங்க சாரதாவுக்கு இது ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. இங்க விஜய் சொல்றாங்க எல்லாரையும் பார்த்து, "அத்தை, நான் யாரையும் ஏமாத்தல. ஆரம்பத்துல நான் அப்படி ஒரு விஷயம் செஞ்சது தவறுதான். தவறு பண்ணதுக்கு தண்டனை நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சிட்டேன். இதுக்கப்புறமா காவேரி என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. காவேரி என் குழந்தையும் எனக்கு வேணும் அத்தை. திரும்பவும் அவங்க 2 பேரையும் என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் அவங்கள கடைசி வரைக்கும் கண்கலங்காம நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்ல, "இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து இப்போ வயித்துல குழந்தையோட வந்து நிக்கிற இவள நான் எப்படி பிரிக்க முடியும்னு" எங்க சாரதா மனசிறங்கி வராங்க. தாத்தா, பாட்டி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? விஜய கைகோத்து பிடிச்ச நடக்க இனிமே உன்னையே என்னாலையும் வேற யாராலையுமே எப்போதுமே பிரிக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் கிடைச்ச ஒரு குழந்தை தான் உன் வயித்துல வளர்ற என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாகுது.